நம்மளுடைய பில்லிங் சாஃப்ட்வேர் பாத்தீங்கன்னா ஆன்லைன் பேஸ்டு சாஃப்ட்வேர். ஸோ நீங்க எங்க இருந்து வேணாலும் பில் பண்ணிக்க முடியும். இன்டர்நெட் மட்டும் இருந்தா போதும். மொபைல் போன், லேப்டாப், டெஸ்க்டாப்னு எதுல இருந்து வேணாலும் நீங்க பில் பண்ணி இமீடியட்டா அதை பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி நீங்க வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணிக்கலாம், மெயிலா சென்ட் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் பிரிண்ட் அவுட் எடுக்க முடிஞ்சதுன்னா பிரிண்ட் அவுட்டுமே எடுத்துக்கலாம். கிளைண்ட் எங்க இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுடைய சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் அவங்க போய் மீட் பண்ணும்போது அப்பவே கொட்டேஷன் போட்டு அவங்க கையில பிடிஎஃப் அந்த கொட்டேஷனை சென்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ரோல் பேஸ்ட் ஆக்டிவிட்டியும் நீங்க கொடுத்துக்க முடியும். மேனேஜருக்கு என்னென்ன ரோல்ஸ்க்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் காமிக்கணுமோ அதை மட்டும் நம்ம செக்ரிகேட் பண்ணிக்கலாம். இதே கேஷியருக்கு பில்லிங் ஆப்ஷன் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சோ அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் மட்டுமே கூட ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஓனர்ஸ்க்கு ஃபுல் அசஸோட இருக்கிற மாதிரி பண்ணலாம். சோ நம்மளோட பில்லிங் சாஃப்ட்வேர்ல ரோல் பேஸ்ட் ஆக்டிவிட்டி இருக்கும். ஓனர்ஸ் ஒரு ஷாப்புக்கு மேற்பட்ட 2-3 ஷாப்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் இந்த சிங்கிள் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி உங்களுடைய ஷாப்ஸ் நீங்க மெயின்டைன் பண்ணிக்க முடியும். சோ உங்களால மட்டுமே எல்லா ஆப்ஷனையும் பார்க்க முடியும். அந்தந்த ஸ்டோர் கீப்பர்ஸால ஒரு ஸ்டோர் மேனேஜர்ஸால அவங்கவுங்க ஸ்டோர்ஸை மட்டுமே மெயின்டைன் பண்ணிக்க முடியும். அதுக்குரிய ரிப்போர்ட்ஸ் அண்ட் ஸ்டாக் மெயின்டெனன்ஸ் அவங்க பார்க்க முடியும். ஒவ்வொரு பிரான்ச்சஸ்க்கும் தனித்தனி ரிப்போர்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு பிரான்ச்ல இருக்கிற ஸ்டாக்கை இன்னொரு பிரான்ச்சஸ்க்கு ஈஸியா டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பேமெண்ட் டேர்ம்ஸ், பேமெண்ட் அலர்ட்டும் இன்க்ளூட் ஆயிருக்கும். எஸ்எம்எஸ் அண்ட் இமெயில் நோட்டிபிகேஷன்ஸும் அவைலபிளா இருக்கு. நெக்ஸ்ட் உங்களோட சப்ளையர்ஸை நீங்க தனியா மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஒரு சப்ளையர் இருந்துட்டு எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம், என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எப்ப பர்ச்சேஸ் பண்ணிருக்கிறோம் அப்படிங்கறத உங்களால மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி கஸ்டமர்ஸையுமே நீங்க தனியா மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஒரு கஸ்டமருக்கும் தனித்தனி லெட்ஜர் கிரியேட் ஆகும். இதனால ஒரு கஸ்டமர் உங்கள்கிட்ட என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கிறாங்க, எப்பெல்லாம் வாங்கியிருக்காங்க, அவங்களோட பில்ஸ் என்ன, அவங்களுக்குரிய பேமெண்ட் எவ்வளோ வந்துட்டு கிரெடிட்ல இருக்குது, பார்ஷல் பே பண்ணிருக்காங்களா, ஃபுல் பேமெண்ட் பண்ணிருக்காங்களான்றத பார்த்து உங்களுடைய பேமெண்ட்டை நீங்க ஸ்ட்ரீம்லைன் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஸ்டாக் மெயின்டைன் பண்ணி அப்லோட் பண்ண போறதுனாலுமே பண்ணிக்க முடியும். இல்ல ஸ்டாக் மெயின்டைன் பண்ணாமலே நீங்க ப்ராடக்ட் வைக்க போறீங்கனாலும் பண்ணிக்க முடியும். ஸ்டாக் உடைய அலாட் குவான்டிட்டி நீங்க செட் பண்ணிக்க முடியும். ஸ்டாக் ஹிஸ்டரி உங்களுக்கு மெயின்டைன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பில்ஸ். ஸோ இங்கே நீங்க உங்களோட இன்வாய்ஸை கிரியேட் பண்ணிக்க முடியும். உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கான காஸ்ட்டை பில் பண்றப்ப கூட உங்களால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஈச் கஸ்டமர் டு கஸ்டமர் உங்களால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ப்ராடக்ட் உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். டாக்ஸுமே ஒரு ப்ராடக்ட்டும் வேற டாக்ஸஸ் அப்ளை பண்ணிக்க முடியும். இல்ல டோட்டல் பில்லுக்கே நான் வந்துட்டு ஆர்டர் டாக்ஸ் அப்ளை பண்ண போறேனாலும் உங்களால ஆர்டர் டாக்ஸ் பண்ணிக்க முடியும். ஜிஎஸ்டி, நான் ஜிஎஸ்டி அண்ட் காம்போசிஷன் டாக்ஸ்க்கு பில்ஸ் ரைஸ் பண்ணிக்கலாம். ஒரு பில்ஸையும் நீங்க தனித்தனியா எக்ஸலாவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கொட்டேஷன், எஸ்டிமேஷன், ப்ரோஃபார்மா இன்வாய்ஸ் அண்ட் இன்வாய்ஸ் இது எல்லாமே நீங்க இந்த சிங்கிள் சாஃப்ட்வேர்ல மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஸ்டாக் அட்ஜஸ்ட்மெண்ட், ஸ்டாக் டிரான்ஸ்ஃபர் ஆப்ஷன்ஸும் நம்ம பில்லிங் சாஃப்ட்வேர்ல அவைலபிளா இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ். நம்ம கம்பெனிக்காக எவ்வளவு வந்துட்டு நம்ம எக்ஸ்பென்ஸ் பண்றோம், கஸ்டமர் வைஸ் பண்ற எக்ஸ்பென்சஸ் ஆர்எல்ஸ் நம்மளுடைய ரெகுலர் எக்ஸ்பென்சஸ், ரெக்கவரிங் அண்ட் நான் ரெக்கவரிங் எக்ஸ்பென்சஸ் இருந்தா அதையும் நம்ம இதுல ஆட் பண்ணி நீங்க மெயின்டைன் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிப்போர்ட்ஸ் பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் லாஸ் ரிப்போர்ட் எடுத்துக்க முடியும், பர்ச்சேஸ் ரிப்போர்ட் எடுத்துக்கலாம், எக்ஸ்பென்ஸ் ரிப்போர்ட், ஸோ டாக்ஸ் ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட் வைஸ் ரிப்போர்ட்ஸும் நம்ம சாஃப்ட்வேர்ல ஆப்டைன் பண்ணிக்க முடியும். ஒரு ப்ராடக்ட்ல இருந்துட்டு எவ்வளவு சேல் வந்திருக்குது, நம்மளுக்கு ப்ராஃபிட் எவ்வளவு வந்திருக்கு, டாக்ஸ் எவ்வளவு பே ஆயிருக்குங்கிறதுல இருந்து நம்ம எல்லாமே தனித்தனி ரிப்போர்ட்ஸா எடுத்துக்க முடியும். அப்புறம் கேட்டகரி வைஸ் ரிப்போர்ட்ஸும் எடுத்துக்க முடியும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா மோர் தென் 10+ ரிப்போர்ட்ஸ் உங்களால இந்த சாஃப்ட்வேர்ல யூஸ் பண்ணும்போது ஆப்டைன் பண்ண முடியும். நீங்க என்ன மாதிரியான ப்ராடக்ட் வச்சிருந்தீங்கனாலும் சரி, அதுக்கு நீங்க பார்கோட் ப்ரொவைட் பண்ணி அதுல ஸ்டிக் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி பில் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா சோ அந்த ஆப்ஷன்ஸும் நம்மளுடைய சாஃப்ட்வேர்ல அவைலபிளா இருக்கு. சோ ஒரு ப்ராடக்ட்டுக்குமே நீங்க பார்கோட் ப்ரொவைட் பண்ண முடியும். லேபிள்ஸ்க்கு பிரிண்ட் பண்ணி உங்களுடைய ப்ராடக்ட்ல ஸ்டிக் பண்ணி பில் பண்ணிக்கலாம். உங்க பிசினஸ்க்கு பிஓஎஸ் சாஃப்ட்வேர் வேணும்னாலும் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறோம். பிஓஎஸ் பில்ஸ் நீங்க எடுத்துக்க முடியும். சோ இதே மாதிரியான எல்லா ஃபீச்சர்ஸுமே பிஓஎஸ்க்கும் அவைலபிளா இருக்கும். ரிப்பேர் ஷாப்ஸ்க்கு உங்களுடைய ரிப்பேர் ஸ்டேட்டஸ் உங்களோட டேஷ்போர்ட்லயே பாத்துக்கலாம். நீங்க அப்டேட் பண்ணக்கூடிய ரிப்பேர் ஸ்டேட்டஸ் உங்களுடைய கிளைண்ட்ஸும் வியூ பண்ணிக்க முடியும். நீங்க கேக்குற மாதிரியான கஸ்டமைஸ்டு பில்லிங் இன்வாய்ஸ் லேஅவுட்ஸையும் நாங்க கிரியேட் பண்ணி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறோம். சப்போர்ட் சிஸ்டம் பாத்தீங்கன்னா பிசினஸ் ஓனர்ஸ்க்கும் சொல்லி கொடுத்துருவோம். ஸ்டாஃப்ஸ்க்கு பில் பண்ணும் போதோ இல்ல ஸ்டாக் ஏத்தும் போதோ டவுட்ஸ் வருதுனாலும் நாங்க அப்பயும் அவங்களுக்கு ஃப்ரீயாவே சப்போர்ட் பண்ணி கொடுப்போம். ஹோல்சேல், ரீட்டைல், ரிப்பேர் ஷாப்ஸ், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ், ஃபுட்வேர், ஃபுட் கோர்ட், எலக்ட்ரானிக் அண்ட் அக்சசரிஸ், ஹோட்டல்ஸ், ஜெனரல் ஸ்டோர்ஸ், மொபைல் ஷாப், ஃபர்னிச்சர் அண்ட் வெசல் ஷாப்ஸ். சோ இந்த மாதிரி நீங்க எந்த டைப் ஆஃப் பிசினஸா இருந்தாலும் நம்ம சாஃப்ட்வேர் சூட் ஆகும். டெமோவை பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் பில்லிங் சாஃப்ட்வேரை பத்தி விவரங்கள் தெரிஞ்சுக்கணும், இதுக்கான ஃப்ரீ டெமோ உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.